உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். ஆகஸ்ட் 17 எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவுடைய பிறந்தநாள். அது மட்டுமா இன்னைக்கு செய்தின்னா அதை விட மிகப்பெரிய ஒரு செய்தி. இதுவரைக்கும் தமிழ்நாடு இப்படி ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டத்தை பார்த்துருக்குமா, இந்த அளவுக்கு ஒரு மக்கள் கூட்டத்தை பார்த்துருக்குமான்னா நான் எத்தனையோ மாநாடுகளை பார்த்துருக்கேன். ஆனால் இப்படி ஒரு மிக பரவலான, அதாவது பார்க்கறதுக்கே நமக்கு கொஞ்சம் அச்சமா இருக்கு, என்னடா இவ்வளோ கூட்டம் இருக்கு, என்ன ஆயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மாதிரி பயத்தோடு தான் பார்த்தோம் அந்த கூட்டத்தை. ஏன்னா அந்த அளவுக்கு உளுந்தூர்பேட்டையே பார்த்தீங்கன்னா சிறுத்தைகளால் திணறிடுச்சுன்னு தான் சொன்னோம். ஏன்னா அண்ணன் திருமாவர்கள் சாதாரணமாக பேசினாலே ஒரு 30-40 நிமிஷம் பேசக்கூடியவர். இந்த மாதிரி மாநாடுனா பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு 50 நிமிஷமாவது பேசுவார் அண்ணன் திருமாவர்கள். ஆனால் அவருடைய உரையானது இன்றைக்கு மிக மிக சில நிமிஷங்கள் மட்டுமே பேச வேண்டிய ஒரு சூழல். ஏன்னா அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற உடனே எல்லா கட்சியுமே கரைஞ்சிருச்சு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்கெட் பண்ணி விசிகாவை தான் சொன்னாங்க. ஏன்னா விசிகாவில் இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்கள், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நடிகர் பின்னாடி போயிடுவாங்க, அவங்கெல்லாம் ஒரு புகழுக்கு பின்னாடி போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு மிகவும் கடுமையாக சில மோசமான ஒரு முறையுமே கூட தான் அது. ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் அரசியல் வயப்படவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முறையை மாற்றி அவங்களாம் தாவேக்காக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு முறையை இருந்துச்சு. ஆனால் இப்போ நடந்திருக்கு இல்லையா இந்த கூட்டம், இந்த மாநாடு, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு, அப்படி பேசின ஒவ்வொருத்தருடைய வாயுமே அடைச்சிருக்காரு அண்ணன் எழுச்சி தமிழர் திருமா. உண்மையாகவே நான் இப்படி ஒரு கூட்டத்தை பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். அதாவது உளுந்தூர்பேட்டையா இல்லை சிறுத்தைகளின் கடலானே தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கூட்டம் ஒரு பெரிய பிரமிப்பையும் நமக்கு ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்து. அவ்வளோ பெரிய கூட்டம். அண்ணன் திருமாவர்கள் பேசுகிறாரு, அவரையே தள்ளுறாங்க. ஏன்னா கூட்டம் சுத்தமாக அங்கே நிற்க கூட முடியல. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் பெரிய இடம் போட்டிருக்கலாமோ, இல்லை இன்னும் கொஞ்சம் இந்த திட்டமிடலை கொஞ்சம் பண்ணியிருக்கலாமோ கூட தோணுது. ஏன்னா சின்ன அசம்பாதம் ஏற்படக்கூடாது இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்தமாக என்ன பண்ணுவானுங்கன்னா அந்த பக்கம் திருப்பிடுவானுங்க. அண்ணன் திருமாவர்கள் எது பண்ணாலுமே அவருக்கு என்ன நெகட்டிவ் ஆகும்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கக்கூடிய கூட்டம் தான் இன்றைக்கி பெரிய ஒரு கூட்டமாக இருந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த சிறுத்தைகள் இருக்காங்க இல்லையா, அப்பா, ஒரு தலைவரை எந்த அளவுக்கு நேசிச்சா, அவர் மேலே எந்த அளவுக்கு ஒரு உயிராக இருந்தால், அவரை பார்ப்பதற்கு எத்தனையோ 100 கிலோமீட்டர்கள் பயணம் செய்து இப்படி வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கவே முடியல. அதாவது ஒரு திரை நட்சத்திரத்துக்கு தான் பின்னாடி இவ்வளோ பெரிய கூட்டம் வரும்னு சொல்லிட்டு பொதுவாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம். என்ன சொல்கிறது, ஒரு ஹீரோ வந்தார் இங்கே, ஒரு ஹீரோயின் வந்தாங்க இங்கே, செம்ம கூட்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அண்ணன் திருமா ஒன்றும் ஹீரோ கிடையாது. ஆனால் நிஜ லைஃப்பில் அவர் பெரிய ஒரு ஹீரோவாக இருந்துகிட்ருக்காரு. உண்மையாகவே அவரை அப்படியே ஹீரோ மாதிரி பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நான் திருமாவை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கடவுள் மாதிரி பார்த்துருக்காங்க சிறுத்தைகள். நிறைய போஸ்டர்லாம் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் குலசாமி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் போடுவாங்க. சரி, இப்போ விஷயத்துக்கு வேறு என்ன பிரதாப் ஒன்று சொன்னார், அதை பற்றி சொல்லியேன்னு தானே சொல்கிறேன். இன்றைக்கு அண்ணன் திருமாவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய கூட்டணியை அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே தாவேக அரசில் அவர் கூட்டணியில் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கேற்ற பொழுது கூட்டணி என்றால் முடிவாயிடுச்சு. ஆனால் திருமா அண்ணன் எப்போ சொல்வார் இதை அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் அண்ணன் திருமாவர்கள் தாவேகாவுடன் தான் நாங்கள் கூட்டணி, இனி வருகின்ற நாட்களில் தாவேகாவுடன் தான் நாங்கள் இருப்போம்னு சொல்லிட்டு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்கார். அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். உள்ளபடியே இந்த திராவிட கட்சிகளை விட எவ்வளவோ 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 எவ்வளோ எத்தனை எவ்வளோ போடலாம், அவ்வளோ எவ்வளோ மேல் சொல்லிட்டு தாவேக அரசு நம்ம பார்க்குறோம். ஒரு அரசு 100% சரியாக மட்டும் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அரசை நடத்தக்கூடிய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் சரியான நபராக தான் இருக்கிறார். நமக்கு அதில் மாற்று கருத்தே கிடையாது. அரசியலில் ஒரு தூய்மையான ஒரு அரசியலை கொண்டு வரணும், ஒரு பணம் இல்லாத அரசியலை கொண்டு வரணும், ஊழல் லஞ்சம் ஜாதி இந்த சார்பு இல்லாத அரசை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. அதனால் அவர் அதை பண்ணிட்டு தான் இருக்கார். ஆனால் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் பண்ணுறதுக்கும் என்ன சொல்கிறது, நம்ம அவர் தான் காரணம் பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவர் சரியாக தான் இருந்துட்டு இருக்காரு. அப்போ அந்த அரசு அதிகாரிகள், அரசு நிர்வாகம் சில தவறுகள், சில பிழைகள் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு அரசியல் கட்சிகள் எந்த பக்கம் நிற்கணும், யார் பக்கம் நிற்கணும், நம்ம யாரு கூட இருக்கிறோட முக்கியம் இருக்கு இல்லையா. அந்த வகையில் நம்ம நிறைய முறை பார்த்திங்கன்னா அண்ணன் திருமாவர்களை நானே திமுக கூட்டில் இருக்கிறத நினச்சி சில அரசியல் விமர்சனம்லாம் வச்சுருக்கேன். ஆனால் அண்ணன் மீது கிடையாது, கட்சியினுடைய கொள்கைகள் மீது கிடையவே கிடையாதுன்னு கேட்டால், இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு சிறந்த அரசியல் கொள்கைகளை ஒரு கட்சி எதிரானா அது விடுதலை சிறுத்தைகள் தான். மிகச்சிறந்த ஒரு அரசியல் ஆளுமை யாரானா அண்ணன் திருமா தான். ஆனால் அந்த சூழல் இருக்குல்ல, அந்த பாஜக எதிர்ப்பதுக்காக திமுகவோடு இருந்தார் சொல்லும்பொழுது நமக்கு அது கொஞ்சம் பிடிக்காம தான் இருந்துச்சு. வெளிப்படையாக சொல்லாமல் எனக்கெல்லாம் பிடிக்கல சுத்தமாக.
ஏன்னா திமுகலாம் வெளிப்படையாகவே சாதி மதம் ஊழல், அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாடும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை வாழ வைக்கிறதுக்காக உழைக்கணும்னு சொன்னால் எவ்வளோ கோவம் நமக்கு. ஆனால் அதுதான் திமுக பண்ணிச்சு. அப்போ நமக்கு அதுக்கெல்லாம் தான் பெரிய விமர்சனம் வந்துச்சு. என்னடா அவங்க ஓட்டுக்கு வந்து பணம் கொடுத்து மக்களை வாங்கிடுறாங்க, 1000த்துக்கு 500க்கும் வாங்கிடுறாங்க. அப்புறம் என்னவோ வந்து முதலமைச்சர்கிட்ட சொத்து, துணை முதலமைச்சர் சொத்து, அமைச்சரவை இல்லைனாவோ அவங்களுடைய குடும்ப சொத்து என்ன வச்சுட்ருக்காங்க. எங்கே பார்த்தாலும் லஞ்சம், எதுக்கு எடுத்தாலும் ஊழல், இதை நிரூபிக்கப்பட்டதான்னு கேட்பாங்க. அப்போ கூட அவங்க வாயிலிருந்துன்னா வராது, திமுகலேருந்து நாங்கள் செய்யவே எல்லாம் வராது, நிரூபிக்கப்பட்டுச்சா அப்படின்னு தான் கேட்பாங்க. அப்போ நமக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 நெருடல் இருந்துச்சு. ஏன் அண்ணன் வந்து அவங்க கூட கூட்டணியில் இருக்காரு சொல்லி நெருடல் வந்து இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அவரே வெளிப்படையாக சொல்லிட்டாரு. நான் நிறைய முறை உங்ககிட்ட பேசியிருக்கேன். என்னென்னா வந்து அண்ணன் திருமா அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் என்னைக்கு வந்து கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் சமூக நீதித்துறை அமைச்சராக அண்ணன் வன்னியரசு பொறுப்பேற்றாரோ அன்றைக்கே கூட்டணி உறுதியாயிடுச்சுன்னு தான் சொல்லிட்டு பேசியிருக்கேன். அதே மாதிரி தாவேக அரசு எது வரைக்கும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கணிப்பு இருக்கும் இல்லையா. அவர் மிக சிறப்பாக இதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தால் அவரை வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக தொடர்ந்து 2 முறை அல்ல 3 முறை கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2031 திரு விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு நம்புகிறேன் நான். ஏன்னா மக்கள் அவரை அந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, நேசிக்கிறாங்க. பெரியவரோட நெகட்டிவ் ஷேட் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டாக டிவிகே அரசு வந்து இருக்குது. அப்போ இந்த மாதிரி சூழலில் அண்ணன் திருமா போன்றவர்கள், முற்போக்கு சக்திகள், மக்கள் மீது அக்கறை கொண்டு உண்மையாகவே உழைக்கக்கூடியவர்கள் விஜய் அவர்களோடு இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது சரியான ஒன்றாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கு இல்லையா. இந்த கூட்டம் என்ன சொல்ல வருதுன்னா, என்றைக்குமே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏற்றுக்கொண்டவர்களுக்கு அவர் தான் தலைவர், எங்களுக்கு வேறு தலைவர் கிடையாது. யார் கட்சி தொடங்கினாலும் அல்லது எந்த நடிகர் இப்போ புதுசாக தனுஷ் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு சொல்லிட்டு இருக்காங்க, ஆரம்பிச்சிருவார் தான், அதில் சந்தேகமும் கிடையாது. அப்படிப்பட்டவர்கள் கட்சியை தொடங்கினாலும் நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் சிறுத்தைகளாக தான் இருப்போம் என்பதை தான் இந்த கூட்டமானது காண்பித்திருக்கிறது. எனக்கு என்னென்னா இன்னும் கொஞ்சம் இந்த கூட்டத்திற்கான ஸ்பேஸ் அதிகரிச்சிருக்கலாமோ, ஒருவேளை வந்து அதிகரிச்சிருந்தாலும் இப்படி தான் வந்திருப்பாங்களோன்னு தெரியல. ஏன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிற்க கூட முடியலங்க. திருமா அவர்களே பார்த்தீங்கன்னா அவரையே தள்ளுறாங்க. ஒரு பயங்கரமான ஒரு கூட்டமாக அந்த கூட்டம் வந்து இருந்துச்சு. இவர்களுக்கும் சில கட்டுப்பாடுகள் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு தலைவரை வந்து நெருக்கத்திற்கு உள்ளாக்கக்கூடாது. நீங்கள் என்ன சொல்கிறது, ஸ்டாலின் அவர்களோ எடப்பாடி அவர்களோ கிட்ட கூட நீங்கள் போக முடியாது. விஜய் போன்றவர்கள் கூட்டம் நடத்துகிறாங்கன்னா அவர்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கொடுத்து, இத்தனைக்கும் அந்த கூட்டமும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் அங்கே கூட வந்து இப்படி நெருக்கத்துக்குள்ளெல்லாம் ஆகவே இல்லை. ஆனால் இப்படி ஒரு கூட்டம் மிக என்ன சொல்கிறது, பார்க்கவே ஒரு அச்சமாக இருந்துச்சு அந்த கூட்டத்தை பார்க்கும்போது. இல்லை என்ன சொல்ல வரேன்னா, அண்ணன் திருமா அவர்கள் இன்றைக்கு தன்னுடைய 64வது பிறந்த நாளை காணுகின்றார். அப்படி காணும் பொழுது அந்த கட்சியை கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலமாக வழிநடத்தி வருகின்றார். 30 ஆண்டுகளுக்கு மேலாக வழிநடத்தி வராரு. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு, என்னப்பா பண்ணிட்டார் திருமா அப்படி சொல்லி கேட்பாங்க இல்லையா. எதுவுமே பண்ணாமையா அந்த கூட்டம் இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாரும் யோசித்து பார்க்கணும். திருமா என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு என்ன கேட்டால், தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்திற்கான ஒரு பாதுகாவலனாக இருக்கின்றார். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கான உரிமை குரலாக இருக்கின்றார். ஈழத்திற்காகவும் ஈழ தமிழர்களுக்காகவும் உலகளவில் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு உலகத்தின் மூத்த ஒரு தமிழ்குடியின் தலைவனாக அண்ணன் திருமா இருக்கின்றார். அவரோட சாதனைன்னு சொன்னால் இதெல்லாம் முக்கியமான ஒரு சாதனை. ஒருத்தருக்கு பணம் கொடுக்குறதோ இல்லை ஒரு உதவி பண்ணுறதோ இதை பல என்ஜிஓஸ் பண்ணிட்டு போவாங்க, ட்ரஸ்ட்டு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சில நிறுவனங்கள் பண்ணிட்டு போவாங்க. ஆனால் ஒரு சமூகத்திற்கே பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல அந்த தலைவன் அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய பலமாக இருக்க வேண்டும். அந்த தலைவனுடைய கருத்தியல்கள் அவரை நம்பக்கூடியவர்களுக்கு ஒரு பாதுகாப்புணர்வை கொடுக்க வேண்டும். அப்போ அந்த பணியை, அந்த மிகப்பெரிய ஒரு மகத்தான பணியை அண்ணன் திருமா அவர்கள் செய்திருக்கின்றார். உதாரணத்துக்கு நம்ம வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் எடுத்துப்போமே. இப்போ புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து யாருக்காவது பண உதவி செஞ்சாரா, இல்லை யாருக்காவது வீடு கட்டி கொடுத்தாரா, இல்லை வந்து யாரையாவது கூப்பிட்டு போய்ட்டு எங்கன்னா வந்து ஸ்கூல் சேர்த்து விட்டாரா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அவருடைய ஒட்டுமொத்த அறிவின் மூலமாகவும் சிந்தனையின் மூலமாகவும்
ஆண்டாண்டு காலமாக இந்த இந்திய சமூகத்தில் வீழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டிருந்த ஒரு பேரினத்தை தன்னுடைய சட்டத்தின் மூலம் எழுப்பி நிலைநிறுத்தி அவர்களுக்கான உரிமைகளை கொடுத்துருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியமானது. சும்மா நம்ம சட்டம் எழுதிட்டு போயிட்டு மட்டும் கிடையாது. சட்டத்தை பாதுகாப்பது. இன்றைக்கி ஏன் கான்ஸ்டியூஷனில் குறிப்பாக பட்டியல் சமுதாய மக்களுடைய உரிமைகளை ஏன் கை வைக்க முடியலன்னா, அதற்கான பாதுகாப்பை உறுதி செய்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தை தலைகீழாக புரட்டி போட்டு விட்டார். சனாதன இந்தியாவை சமத்துவ இந்தியாவாக மாற்றிவிட்டார். இப்படி இந்திய அளவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் ஒட்டுமொத்த ஒடுக்கப்படுகின்ற இந்தியர்களுக்காக, நான் இந்த கேஸ்ட்னு சொல்ல வரல, பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இன்னைக்கு இடஒதுக்கீடு இருக்குன்னா அதுக்காக குரல் கொடுத்தவர், அதுக்காக தன் பதவியை ராஜினாமா செய்தவர், அதற்காக முன் அறிவிப்புகளை, அதற்கான முன்முயற்சிகளை எடுத்தவர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அப்போது பேக்வர்ட் கிளாஸ்க்கும் யார் தலைவர்? புரட்சியாளர் அம்பேத்கர். பிராமண சமுதாயத்திலே ஒரு பெண் இருந்தால் கூட அந்த பெண்ணுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டிருந்துச்சு. அப்போ அவர்களுக்கான உரிமையெல்லாம் மீட்டெடுத்து கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர். இந்திரா காந்தி அவர்கள் சொன்னாங்க என்னென்னா, நான் பிரதமர் ஆனதுக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? நான் பிரதமர் ஆனதுக்கு காரணம் கான்ஸ்டியூஷனும் அதை எழுதின புரட்சியாளர் அம்பேத்கர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்திரா காந்தி. அப்போ நம்ம அவரை எப்படி இவர்களுக்கான இந்த சாதிக்கான தலைவர் என்று நாம் அடைக்க முடியாதோ, அதே போல தான் எழுச்சி தமிழன் திருமாவர்களை ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவர் என்று மட்டுமே நாம் அடைக்க முடியாது. அவர் ஒட்டுமொத்த தமிழ் பேரினத்தின் தலைவராக இருக்கின்றார். கிட்டத்தட்ட 125 தீர்மானங்கள் அந்த கூட்டத்தில் போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் அவர் வாசிக்க முடியல அந்த இடத்துல. அது ஈழத்தமிழர்களுக்காக, தமிழ்நாட்டின் தமிழர்களுக்காக, இந்திய இனங்களின் உரிமைகளுக்காக, நாட் ஒன்லி தமிழினம், இந்திய இனங்களின் உரிமைகளுக்காகவும் நான் திருமாவர்கள் பேசியிருக்கின்றார். எனக்கு என்னென்னா, தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இல்லையா, இந்த தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் இன்றைக்கி தமிழ் தேசம் பேசக்கூடிய சில சாதி தமிழ் தேசியவாதிகளை போட்டு கொஞ்சம் புலப்பார்னு பார்த்தேன். அந்த சாதி தமிழ் தேசியவாதிகளை போட்டு புழக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் தான். அதே மாதிரி இந்த திமுகவை கொஞ்சம் வச்சு செஞ்சு விடுவார்னு பார்த்தேன். அதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஒரு வருத்தம் தான். ஏன்னா அவர் வாயால் கேட்குறதுக்காக நான் ரொம்ப காத்துட்டு இருந்தேன். சரி, அவ்வளோ பெரிய கட்டுக்கடங்காத கூட்டம்ன்றதுனால அண்ணன் திருமாவர்கள் தன்னுடைய உரையை சுருக்கி முடிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டுச்சு. அதனால் இந்த கூட்டம் நமக்கு சொல்லக்கூடியது, அண்ணன் திருமாவை நம்பி அவர் பின்னால் இருப்பவர்கள் வெறும் தொண்டர்கள் மட்டும் கிடையாது, அவர்கள் ஒவ்வொருவரும் கொள்கைவாதிகள். அண்ணன் திருமாவிற்காக எதையும் செய்ய துணிந்தவர் என்பதை காண்பிக்கின்றது. எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ஜெய் பீம்.